இஸ்ரவேல் பாடங்களுக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். ஸோ நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வர்றது த லேண்ட் ஆஃப் இஸ்ரேல், த டிஸ்பியூட் பிட்வீன் த இஸ்ரேல் அண்ட் த பாலஸ்டைன். ஸோ பல நாட்களாகி இன்னும் இந்த யுத்தத்திற்கு ஒரு ஓய்வு வரல, இன்னும் ஒரு முடிவு வரலைங்கிறது தான் நம்ம ஊடகங்கள் வழியாக, நியூஸ் சேனல்ஸ் வழியாக நம்ம தெரிந்து கொள்கிறோம். இப்போது நம்ம பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட இஸ்ரவேல் தேசத்தினுடைய படைகள் கான் யூனிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில், காசாவில் இருக்கக்கூடிய இடத்துல தங்களுடைய யுத்தத்தை தீவிரப்படுத்தி இருக்கிறாங்க. அதில் முக்கியமான ஒரு பகுதி விச் இஸ் த மெயின் சிட்டி இன் சதர்ன் காசா, அல் மவாசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிஸ்ட்ரிக்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறாங்க. சில ஹாஸ்பிட்டல்ஸை கைப்பற்றி இருக்கிறாங்க, சில ஹாஸ்பிட்டல்ஸ் மேலே தாக்குதலும் நடந்திருக்குது. அது மட்டும் இல்லை, எல்லாருமே ஒரு பெரிய நெருக்கத்துக்குள்ளே கொண்டு வராங்க. 2 ஸ்டேட் சொல்யூஷன், பாலஸ்தீனத்தை ஒரு ஸ்டேட்டாக அங்கீகரிக்கணும் அப்படிங்கிறத ஸோ EU புஷ் பண்ணிகிட்டே இருக்குங்கிறத நம்ம கேள்விப்படுறோம். கிட்டத்தட்ட 25,500 மக்களுக்கு மேலே கிட்டத்தட்ட காசா பகுதியில் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த யுத்தத்தில். நாளுக்கு நாள் அங்கே வறுமையும் அங்கே இருக்கக்கூடிய நோய் பரவுதலும் அதிகமாயிட்டே இருக்குது காசா பகுதியில். நம்ம எல்லாருமே இதுக்காக ரொம்பவே ஜெபிக்க வேண்டிய ஒரு அவசர கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். கிட்டத்தட்ட 2.3 பில்லியன் பீப்புள் இடம் பெயர்ந்து போயிருக்கிறாங்க. ஸோ சரியான வசதி வாய்ப்புகள் இல்லாத இடத்துல அந்த ஜனங்கள் தத்தளிக்கிறாங்க. அதில் மரித்து போனவர்களில் மெஜாரிட்டி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்களும் சிறு குழந்தைங்களும் தான். ஸோ நம்ம பாருங்கள், இன்றைக்கி நம்ம ஏதோ ஒரு இடத்துல கர்த்தர் நம்மளை பாதுகாப்பாக வைத்திருக்கிறாங்க. கர்த்தர் அந்த தேசத்துக்கு ஒரு சமாதானத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல நம்ம கண்டிப்பாக நம்ம ஜெபிக்கணும். அதே சமயத்தில் இஸ்ரேல் தேசத்தில் இருக்கக்கூடிய மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அவருடைய ஆஃபீஸ்க்கு முன்பாக அந்த தேசத்திலிருந்து பிணை கைதிகளாக கொண்டு போகப்பட்ட பலருடைய ரிலேட்டிவ்ஸ் அந்த அவருடைய வீட்டுக்கு முன்பாக நின்று எப்படியாவது இந்த ஹாஸ்டேஜஸை மீட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரம் காட்டுறாங்க. ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கு வரணும், இந்த யுத்தம் ஓயணும் அப்படிங்கிறது. சிலர் எங்களுக்கு எலெக்ஷன் வேணும், வி நீட் அன் எலெக்ஷன் இமீடியட்லி அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த இடத்துல ஏகப்பட்ட டொமஸ்டிக் சேலஞ்சஸ். ஒரு பக்கம் வெளிநாடுகள்லேருந்து அந்த தேசத்துக்கு பயங்கர ப்ரெஷர். இப்போ உதாரணமாக யுனைடெட் நேஷன்ஸுடைய பிரசிடென்ட் மிஸ்டர் ஜோ பைடன் எத்தனையோ பேச்சுவார்த்தைக்குள்ளாக வந்திருக்கிறாரு. ஆனாலும் அவங்க கொடுத்துருக்கிறது எதுலேயுமே அவங்க ஒத்து வரல. பிகாஸ் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இஸ்ரேல் சேஸ், ஸோ கண்டிப்பாக ஹமாஸுடைய த்ரெட் எங்களுக்கு இல்லைங்கிற அந்த உறுதி எங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் இந்த யுத்தத்தை நாங்கள் நிறுத்த போகிறது கிடையாது, until we take a complete victory. பட் அதே சமயத்தில் பார்க்கும்போது சுற்றி இருக்கிற எல்லா இடங்களுக்குள்ளே இந்த யுத்தங்கள் பரவிட்டு வருது. முக்கியமான தலைவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஸோ ஆங்காங்கே நிறையா இடங்களில் பிரச்சனைகள் அதிகமாக தான் ஆகிட்டே வருது. ஸோ ஜோ பைடன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு இன்னோவேட்டிவ் சொல்யூஷன் மூலமாக இந்த தலைவர்கள், இந்த லீடர்ஸ் என்ன செய்யலாம், ஒரு சமாதான உடன்படிக்கைக்குள்ளே வரலாம் அப்படிங்கிறத டோட்டலாகவே இஸ்ரேல் தேசத்தினுடைய பிரைம் மினிஸ்டர் நிராகரிச்சிருக்கிறார். ஹி இஸ் டோட்டலி டிஸ்மிஸ்ட் சச் டாக்ஸ். ஸோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் தெல் அவீவ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிகளில் கூடி வராங்க, ரொம்ப நெருக்கம் கொடுக்குறாங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த இஸ்ரேல் அந்த கவர்மெண்ட்டுக்கு. அது மட்டும் இல்லை, பாலஸ்தீனத்தை சேர்ந்த ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் மிஸ்டர் முகமது அப்பாஸ் ஸோ கால் ஃபார் த US என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் அவர் விட்டதுக்கப்புறம் ஒரு இன்னோவேட்டிவ் சொல்யூஷன் மூலமாக நீங்கள் ஒரு பேச்சுவார்த்தைக்குள்ளே வரலாம் அப்படின்னு அந்த ஸ்டேட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இட் இஸ் த டைம் ஃபார் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் டு ரெக்கக்னைஸ் த பாலஸ்டைன் ஆஸ் அ ஸ்டேட். எங்களை ஒரு ஸ்டேட்டாக நீங்கள் அங்கீகரிக்கணும், சும்மா பேசிகிட்டே இருந்தால் பத்தாது, 2 ஸ்டேட் சொல்யூஷன் சொல்லிட்டு இருந்தால் பத்தாது அப்படின்னு. ஆனால் இது டோட்டலாக மறுப்பு தெரிவித்திருக்கிறாரு யுனைடெட் நேஷன்ஸுடைய ஜெனரல் செக்ரட்டரி மிஸ்டர் ஆண்டோனியோ குட்டர்ஸ். அவர் சொல்லியிருக்கிறாரு, கண்டிப்பாக வி கேனாட் அக்செப்ட் இட், இந்த 2 ஸ்டேட் சொல்யூஷனுக்கு நம்ம இப்போ உடனே நம்ம வர முடியாது, விச் இஸ் டோட்டலி அன்அக்செப்டபிள். ஸோ இவர் டினை பண்ணியிருக்கிறதுனால இந்த கான்ஃப்ளிக்ட் எவ்வளோ தூரத்துக்கு போகும், எப்போ ஒரு முடிவுக்கு வரும் ஒன்றுமே தெரியல. ஸோ ஒரு சைடில் பார்த்தா நம்ம ஹூத்தீஸோட பிரச்சனை இந்த ரெட் சீல இருக்கிறத நம்ம பார்க்குறோம். மற்ற தேசங்களுக்குள்ள எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு ஆன்டிசெமிட்டிக் ஃபீலிங். அதாவது ஒரு காலத்தில் ஹாலோகாஸ்ட் மூலமா இஸ்ரவேலர்கள், இந்த யூதர்கள் எப்படி அழிக்கப்பட்டாங்களோ, இன்றைக்கி இந்த ஜீனோசைட் மூலமாக இன்றைக்கி பாலஸ்தீனர்கள் ஒரு அழிவுக்குள்ளே போயிட்டுருக்குறாங்க. அதனால் இது இமீடியட்டாக தடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பரவலாக எல்லா இடத்துலையும் இருக்குது. பட் ஹமாஸ் அண்ட் ஹெஸ்போலா இந்த 2 டீமை பற்றி சொல்லும்போது நம்ம பார்க்குறோம். ஸோ தே ஆர் அ வெரி பிக் டெரரிஸ்ட் குரூப்.
So they are equipped and trained backed up by the Iranian government. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களை இன்னைக்கு பாதியில் விட்டால் எங்களுக்கு பின்னாடி மறுபடியும் எங்களுக்கு ஒரு த்ரெட்டு தான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் இந்த யுத்தத்தை நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த ஹாஸ்டேஜஸ் எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியல. இன்னும் 130 ஹாஸ்டேஜஸை கண்டுபிடிக்கணும். அதில் 100 பேர் தான் உயிரோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த 100 பேர் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல. ஸோ பல வகையில் வந்து இஸ்ரேல் அதை தேடுதல் வேட்டை நடத்திட்டு இருக்கிறாங்க. அங்கங்கே லீஃப்லெட் போடுறாங்க, பெரிய பெரிய ஃபோட்டோஸோட லீஃப்லெட்ஸ் போடுறாங்க. ஒருவேளை இந்த லீஃப்லெட் உங்கள் கைக்கு கிடைக்கும்னு சொன்னால் நீங்கள் எப்படியாவது எங்களை அப்ரோச் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. எந்த இடத்துல அந்த ஹாஸ்டேஜஸ் இருப்பாங்கன்னு சந்தேகப்படுறாங்களோ அந்த இடத்துல அவங்க யுத்தத்தை அவங்க தாக்குதலை நடத்தலை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. அவங்க தாக்குதல் நடத்துகிற எல்லா இடங்களுமே ஹமாஸுடைய ஹெட் குவார்ட்டர்ஸாக இருந்து அவங்க செயல்படுற இடத்த தான் நாங்கள் தாக்குதல் நடத்துகிறோம். பட் ஹமாஸ் எப்படி செயல்படுறாங்க அப்படின்னு சொன்னால் பப்ளிக்கை முன்னாடி நிறுத்தி அவங்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சு மறைஞ்சு தான் இந்த தாக்குதல் நடத்துகிறாங்க. அதனால் ஏராளமான சிவிலியன்ஸ் பாதிக்கப்படுறாங்க, கொலை செய்யப்படுறாங்க. ஸோ இந்த யுத்தத்தை ஆண்டவர் மட்டும்தான் இதை நிறுத்த முடியும். ஸோ இந்த காரியம் எப்படி முடிவுக்கு வருங்கிறது நமக்கு தெரியல. அது மட்டும் இல்லை, இப்போ பார்த்தா 22 ஜனவரி மாதம் நடந்த யுத்தத்தில் ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா 21 இஸ்ரேல் படை வீரர்கள், த சோல்ஜர்ஸ், ஸோ கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இதுவும் ஒரு பெரிய பாதிப்பு தான். ஸோ தொடர்ந்து நம்ம இஸ்ரேல் தேசத்துக்காக, இந்த உலக சமாதானத்துக்காக நம்ம கட்டாயம் நம்ம ஜெபிக்கணும். ஸோ போன வாரத்திலிருந்து நம்ம பார்க்குறோம், இந்த வேதத்தின் அடிப்படையில் இந்த ஏராளமான தீர்க்க தரிசனங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ பைபிளில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த மனுஷனுடைய பிகினிங் அண்ட் த எண்ட் ஆஃப் த ஹியூமன் சிவிலைசேஷன், அதோடைய எண்டை ஆண்டவர் ரொம்ப அழகாக பரிசுத்த வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறாங்க. த ஹியூமன் கல்டிவேஷன் வில் கம் டு அன் எண்ட். எங்கே தொடங்குச்சு இந்த கல்டிவேஷன்? ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள், அவங்க தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ். அங்கே தொடங்குச்சு. எப்போ முடிவடைய போகுது? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை. அதோடு இந்த ஹியூமன் கல்டிவேஷன் டோட்டலாக ஒரு நிறைவுக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவருடைய கிளாக்கை தான் நம்ம இப்போ செக் பண்ணணும். ஸோ we have to see, we have to understand the God's clock. ஸோ இப்போ நம்ம எத்தனாவது மணி நேரத்தில் இருக்கிறோம், என்ன டைமில் இருக்கிறோங்கிறது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ வேதத்தில் எழுதப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களும் பரிசுத்த ஆவியானவர்னால் எழுதப்பட்டுச்சு. இட் இஸ் ரிட்டன் பை த ஆல்மைட்டி காட், த கிரியேட்டர் ஆஃப் த யூனிவர்ஸ், த கிரியேட்டர் ஆஃப் த ஹியூமன் கைண்ட், இல்லையா? ஸோ இன்னைக்கு இந்த இஸ்ரேலை நம்ம பார்க்கும் பொழுது ஆல்மோஸ்ட் இதில் எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், நிறைவேறின தீர்க்க தரிசனங்களை பார்க்கும்போது டோட்டலாகவே வந்து ஒரு சின்ன எரர் கூட இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஃபுல்ஃபில் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 81% தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி விட்டது வித் 100% அக்யூரசி. ஸோ அதில் வேகமாக இப்போ பார்க்க போகிறோம். நம்ம தீர்க்க தரிசனங்கள், நிறைவேறின தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இதில் இன்னும் முக்கியமான 3 தீர்க்க தரிசனங்கள் எதெல்லாம் நிறைவேறணும் அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம படிச்சுட்டு இருக்கிறது இந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய லேண்டை பற்றி தான். இந்த ப்ரெசன்டேஷனுக்கு நேராக நம்ம போகலாம். நம்ம எதுலேருந்து ஆரம்பித்தோம் பாருங்கள். இவங்க தான் இந்த 21 இஸ்ரேலி சோல்ஜர்ஸ் கில்ட் இன் சென்ட்ரல் காசா ஆன் 22 ஜனவரி. ஸோ ஒரே நாளில் இவ்வளோ பெரிய ஒரு இழப்புங்கிறது ஒரு பேரிழப்பு தான். ஸோ ரெண்டாவது, இப்போ ப்ராஃபஸிஸ்க்கு நேராக நம்ம வேகமாய் கடந்து வரலாம். ஸோ நம்ம பார்த்தோம், ஆண்டவர் தெரிந்தெடுத்த ஒரு சந்ததி, சேமின் சந்ததி, அதிலிருந்து வந்தவர் தான் ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு கொடுத்தாரு, அந்த அவங்களுக்கு கொடுக்க போகிற தேசம் என்னென்னைக்கும் இருக்கும், இட் வில் எக்ஸிஸ்ட் ஃபார் எவர். ஸோ யூதா கோத்திரத்திலிருந்து இஸ்ரவேலை ஆளுகின்ற பிரபு வருவார், அதுவும் கன்ஃபார்ம் ஆனதை நம்ம பார்க்கணும். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. ஸோ கானான் அப்படின்னு சொல்லக்கூடிய தேசத்தை இஸ்ரவேலர்களுக்கு நான் தருவேன்னு சொன்னார். இஸ்ரவேல மக்கள் எகிப்து தேசத்தில் 400 வருஷம் அடிமைகளாக போவாங்க. அதே மாதிரி போனாங்க. ஆண்டவர் அவங்க வெளியே வரும்பொழுது அவங்கள அடிமைகளாக அவங்கள ஒடுக்குன அந்த தேசத்தை நியாயம் தீர்ப்பேன்னு சொன்னார். கர்த்தர் எகிப்தை நியாயம் தீர்த்தார் 10 விதமான வாதைகளை கொண்டு. அதற்கப்புறம் எகிப்தை விட்டு வெளியே வந்தாங்க. பயங்கரமான ஒரு வெல்த்தோட, எல்லா ஆசீர்வாதங்களோட வெளியே வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த இஸ்ரவேலர்கள் அந்த கானான் தேசத்தை அவங்க சுதந்திரிப்பாங்கங்கிறத கொடுத்துருந்தாங்க. அதே போல தான் இந்த கானான் தேசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கிராஜுவலாக அவங்க
கான்கொயர் பண்ண ஆரம்பித்தாங்க. அதை நம்ம யோசுவாவின் புஸ்தகத்தில் நம்ம பார்த்தோம். ஸோ காதேஸ் பர்னேயால் நம்ம பார்த்தோம் யாரெல்லாம் வந்து விசுவாசிக்கலையோ அந்த ஜெனரேஷன் எல்லாத்தையும் கர்த்தர் அந்த வனாந்தரத்தில் அழித்து போட்டார். 40 வருஷம் அவங்க வனாந்தரத்தில் சுற்றி திரிந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்டாங்க. அந்த ராஜாவையும் கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். சாலமோன் ராஜாவு காலத்துக்கு அப்புறம் அந்த தேசத்தில் ஒரு சிவில் வார், உள்நாட்டு யுத்தம் நடந்தது. ராஜ்யம் 2ஆக பிரிக்கப்பட்டுச்சு. ஸோ த நார்தர்ன் கிங்டம், ஸோ வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யம். இந்த வடக்கு ராஜ்யத்தை அசீரியர்கள் கைப்பற்றினாங்க. அதோட 10 கோத்திரங்கள் காணாமல் போயிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இந்த காணாமல் போனாங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு சமாரியர்களையும் நம்ம சேர்த்தலாம். ரெண்டாவது, அது அழிக்கப்படும் அப்படிங்கிறத ஏசாயா தீர்க்கதரிசி முன்கூட்டியே அறிவித்தார். ஆகாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜாவுக்கு அவர் சொன்னபடியே 65 வருஷத்தில் அந்த தேசம் ஒன்றும் இல்லாமல் போய்விட்டது. ஸோ தெற்கு ராஜ்யம், ஸோ இந்த தெற்கு ராஜ்யம் அப்படின்னு சொல்கிறது யூதா கோத்திரம் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய பென்யமின் கோத்திரம் 2 சேர்ந்தவங்க. ஸோ அவங்கள டோட்டலாக பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் வந்து கைப்பற்றி கொண்டு போயிட்டார். அந்த தேசத்துக்கு தீ வைத்து அங்கிருந்த சாலமோன் தேவாலயம் டோட்டலாக தீக்கிரையாக்கப்பட்டது. த டெம்பிள் வாஸ் டோட்டலி டிஸ்ட்ராய்ட். ஏன்னு கேட்டால் இந்த டெம்பிள் அவங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. ஏன்னா 2 விதமான வார்த்தைகள் நம்ம பார்க்குறோம், மகிமை, ஷெக்கினா மகிமை. நம்ம இதுக்கு என்ன வித்தியாசங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அதாவது இந்த சாலமோன் கட்டி அந்த தேவாலயத்தில் கர்த்தருடைய பிரசனம் இறங்கும்போது அந்த பிரசனம் விசிபிளாக இருக்கும், அது எல்லாராலையுமே பார்க்க முடியும். ஸோ ஷெக்கினா க்ளோரி வாஸ் விசிபிள் டு எவ்ரிபடி. ஸோ மகிமைங்கிறது அந்த ப்ரெசன்ஸை நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஆனால் அந்த ஷெக்கினா மகிமையை விசிபிளாக நம்ம பார்க்க முடியும். இந்த மோசேயினுடைய எப்படி அந்த ஆசரிப்பு கூடாரத்தை அந்த மகிமை மூடி இருந்தது இல்லையா, அதுதான் ஷெக்கினா மகிமை. ஸோ அந்த மகிமையை அவங்க இழந்துட்டாங்க அந்த டெம்பிள் கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் ஆனதுக்கப்புறம். ஸோ பாபிலோன் தேசத்துக்கு அவங்க அடிமைகளாக போனாங்க. ஆனால் அதற்கப்புறம் 70 வருஷம் அவங்க அந்த தேசத்தில் அடிமைகளாக இருந்தாங்க. அதற்கு பின்பாக அவங்க நாடு திரும்பினாங்க. ஸோ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் திரும்பி வந்தாங்க. அவங்க வந்து மறுபடியும் 2வது முறை அந்த தேவாலயத்தை அவங்க கட்டினாங்க. ஸோ ஏற்கனவே இருந்த அந்த தேவாலயத்துக்குரிய எல்லா ஆலயத்துக்குரிய பாத்திரங்கள் எல்லாமே, எல்லா பொக்கிஷங்களையும் நேபுகாத் நேச்சர் தன்னுடைய கோவிலில் கொண்டு போய் வைத்திருந்தான் அப்படிங்கிறதுக்கு ஆதாரங்களும் இருக்குது. அதில் நம்ம கோரேஸுடைய சிலிண்டர், ஸோ ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸும் நம்ம பார்த்தோம். அதெல்லாம் அவங்க திரும்பி வரும்போது கோரேஸ் ராஜா அவங்க கையிலேயே கொடுத்து அனுப்புனார். ஸோ பல நாட்கள் அவங்க வந்து ராஜா இல்லாமல் அவங்க தேவாலயத்தின் சாக்ரிஃபைஸ் எதுவும் இல்லாமல் அவங்க அநேக நாட்கள் இருப்பாங்கங்கிறதும் அவங்க பேரில் எழுதப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் தான். ஸோ இந்த கொடுமையான நாட்களில் அவங்க இந்த விக்கிரக ஆராதனைகளை விட்டு வெளியே வந்தாங்க. எல்லா தேசத்துலேயும் சிதறடிக்கப்பட்டாங்க. எல்லா தேசத்துலேயும் ஒரு பரியாச சொல்லா இவங்க மாறி போயிட்டாங்க. இஸ்ரவேலர்கள் போய் தங்காத தேசங்களே கிடையாது. தேசம் முழுவதும் செதறி போனாங்க. இது எப்போ நடந்தது அதிகமாக அப்படின்னு சொன்னால் 70வது நூற்றாண்டில் இது நடந்தது. 2வது தேவாலயம் முழுவதுமாக தீக்கிரையாக்கப்பட்டதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய யூதர்கள் பல தேசங்களுக்கு செதறி போயிட்டாங்க. ஸோ அதற்கப்புறம் அவங்க திரும்ப நாடு திரும்புவாங்க அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது. ஸோ அவங்க போன தேசத்துல எல்லாம் அவங்க ஒடுக்கப்பட்டாங்க, கஷ்டப்படுத்தப்பட்டாங்க. ஸோ அவங்கள யாரும் சேர்த்திக்கலை, ஸோ நசுக்கப்பட்டாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா ஹாலோகாஸ்ட். ஸோ ஹிட்லர் ஏராளமான மில்லியன்ஸ் ஆஃப் ஜூஸை கொலை செய்தாருங்கிறது நம்ம எல்லாருமே படித்தோம் இல்லையா? ஆனாலும் ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய தனித்தன்மையை நான் காப்பாற்றுவேன், நாட்கள் வரும்பொழுது உன்னை திரும்ப தேசத்திற்கு நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த பாதிப்பெல்லாம் அவங்க ஏன் அவங்களுடைய ஜீவிய காலத்தில் அவங்க அனுபவிச்சாங்க அப்படின்னா, அவங்களுக்காக வந்து ஏசியாவை அவங்க புறக்கணிச்சாங்க, அவங்க கொலை செய்தாங்க. நம்ம பார்த்தா எவ்வளோ டெரரிஸ்ட் குரூப்பை பற்றி பேசுகிறோம். பட் ஜஸ்ட் இமேஜின், they killed the son of the father, the holy god. ஸோ அதையே கொலை செய்தாங்க யூதர்கள் ஒரு காலத்தில். அப்போ அடுத்தது நம்ம பார்க்குறோம், அவங்க ஒரு நாள் பிற்காலங்களில் அவங்க நாடு திரும்புவாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த லேட்டர் டேஸ், இந்த லாஸ்ட் டேஸ், இந்த லாஸ்ட் சீசன் they will come back home. ஸோ அது எந்த இடத்துக்கு அவங்க வருவாங்க அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் இஸ்ரவேலர்களுக்கு அதாவது வாக்கு பண்ணின இந்த கானான் தேசத்துக்கு, இந்த கானான் தேசத்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணார், அந்த தேசத்துக்கு அவங்க திரும்பி வருவாங்கங்கிறது அவங்க மேலே எழுதப்பட்டிருக்கிற இந்த தீர்க்க தரிசனம்.
ஸோ அடுத்த இதுக்கு போகலாம் நம்ம. ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் முக்கியமானதை இதை எவ்வளோ நம்ம டிவைட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், தி 19 இம்பார்ட்டன்ட் ப்ராஃபசிஸ் ஆன் இஸ்ரேல். இந்த இஸ்ரவேலர்கள் மீது 19 தீர்க்க தரிசனங்கள் எழுதப்பட்டது. இந்த தீர்க்க தரிசனங்களில் 16 தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிவிட்டது. அப்போது ஒரு பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு புஸ்தகத்தில் இஸ்ரவேலர்கள் பற்றியும் அவங்களுடைய எதிர்காலத்தில் நடக்க போகின்ற சம்பவங்களை தீர்க்க தரிசனமாக எழுதி அது அப்படியே அது எந்த ஒரு வார்த்தையும் மாறாமல் அது நிறைவேறுச்சு அப்படின்னு சொன்னால், மீதமுள்ள 3 தீர்க்க தரிசனங்களும் கட்டாயமாக துல்லியமாக நிறைவேறும். அதில் எந்த விதமான சந்தேகங்களும் கிடையாது. இந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுச்சுங்கிறதுக்கு பரிசுத்த வேதாகமம் ஆதாரம், நம்ம படித்த நம்ம பார்த்த நம்ம வரலாற்று பக்கங்கள் ஆதாரம், அகழ்வாராய்ச்சியில் எடுக்கப்பட்ட இந்த ஆதாரங்கள் எவிடென்சஸ் தட் ஆல்சோ ஸ்டாண்ட்ஸ் as a very solid proof. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 20வது நூற்றாண்டில் தான் ஏராளமான கண்டுபிடிப்புகள். அதற்கு முன்பாக வரைக்கும் அநேக இது கண்டுபிடிக்கல. இந்த 19th century அண்ட் 20th centuryல தான் ஏராளமான அகழ்வாராய்ச்சியிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட ஆதாரங்கள் கிடைச்சிட்டே வருது. இன்னைக்கு இந்த 3 தீர்க்க தரிசனங்கள் அது மட்டும் இல்லை, இந்த கானானியர்கள் யாருங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம ஒரு தவறான புரிதலுக்குள்ளே வரக்கூடாது. ஏதோ கானானியர்கள் கிட்ட இருந்து அந்த தேசத்தை பிடுங்கி ஆண்டவர் இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கக்கூடாது. அந்த அதாவது எகிப்துக்குள்ளே அவங்க போகிறதுக்கு முன்பாகவே அவங்க அங்கே இருந்தாங்களா, இந்த கானானியர்கள் யாரு, இந்த தேசத்தை எப்படி ஆண்டவர் இவங்களுக்கு வாக்கு பண்ணினார், இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ இன்றோடு கூட இந்த ப்ராஃபசிஸ் நம்ம ஒரு நிறைவுக்கு நம்ம கொண்டு வரோம். பாருங்க, கடைசி நாட்களில் ஆண்டவர் சொன்னார், நான் மறுபடியும் கூட்டி சேர்ப்பேன் அப்படிங்கிறத ஆண்டவர் ரொம்பவே தெளிவாக அழகாக சொன்னார். ஆண்டவர் எப்போவுமே ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக அவருடைய தீர்க்கதரிசிகளுக்கு கண்டிப்பாக ஆண்டவர் சொல்லுவார். ஆமோஸின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆமோஸ் 3:7. தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் அவர் செய்யார். பாருங்க, ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யறாருன்னு சொன்னா அந்த ரகசியத்தை தம்முடைய ஊழியக்காரர்களாகிய தீர்க்கதரிசிகளுக்கு அவர் வெளிப்படுத்த விரும்புகிற ஆண்டவர். எதையும் சஸ்பென்ஸா வச்சு சீக்கிரட்டா திடீர்னு ஒன்று செய்யக்கூடிய ஆண்டவர் இல்லை. நம்ம காத்திருக்கும் போது கர்த்தர் நமக்கு இந்த காரியங்களை வெளிப்படுத்துவார். அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்னைக்கு ரெவலேஷனில் எல்லா காரியத்தையும் ரொம்ப அழகாக நமக்கு டிஸ்கிரைப் பண்ணி ஆண்டவர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ காட் ஹஸ் நாட் ஹிடன் எனிதிங். இந்த லேட்டர் டேஸில் எதுவுமே மறைவாக ஒன்றுமே கிடையாது. இப்போது ஆண்டவர் இந்த பூமியை முதல்ல ஜலப்பிரளயத்தில் அழிக்கிறதுக்கு முன்பாக நோவாவுக்கு அதை அறிவித்தார். சோதம் கொமோர பட்டணத்தை முழுவதுமாக அழிப்பதற்கு முன்பாக அவருடைய தாசனாகிய ஆபிரகாமுக்கு அதை முன்னறிவித்தார். பிற்காலங்களில் கடைசி காலங்களில் நடக்க போகின்ற காரியங்களை தம்முடைய ஊழியக்காரராகிய தானியல் தீர்க்கதரிசிக்கும் யோவானுக்கும் கர்த்தர் ரொம்ப அழகா எழுதி கொடுத்தார். பாருங்க, தானியேல் எடுத்து பாருங்க. ஸோ பாபிலோன் தேசத்துக்கு சிறையாக கொண்டு வரப்பட்டார். வெளிப்படுத்தல் எழுதிய யோவான் இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷன் பத்மூங்கிற தீவுக்கு அந்த இடத்துல தனிமைப்படுத்தப்பட்டு கொண்டு போகப்பட்டார். தனிமையாக இருந்த இருவருக்கும் கடைசி நாட்களில் கர்த்தரை வெளிப்படுத்தினார். பழைய ஏற்பாட்டிலே 27வது புஸ்தகம் தானியேல், புதிய ஏற்பாட்டிலே 27வது புஸ்தகம் வெளிப்படுத்தல். இந்த 2 புஸ்தகத்துக்கும் நெருங்கிய சம்பந்தம் உண்டு கடைசி நாட்களில் நடக்கக்கூடிய சம்பவங்களை குறித்து. ஸோ அதனால ஆண்டவர் எதையுமே நமக்கு மறைச்சு வைக்கவே இல்லை. இந்த பரிசுத்த வேதாகமத்தை எழுதிய ஆத்தர்ஸ், எழுத்தாளர்கள் கிட்டத்தட்ட 40 ஆத்தர்கள் தெரியும். அதுல 39 பேர் யூதர்கள். அதுல ஒருவர் மட்டும்தான் புறஜாதி. யார் அவர்? லூக்கா. ஸோ லூக்கா யாரு? ஒரு பிசிஷியன், ஒரு டாக்டர். ஒரு பாருங்க, ஒரு சின்ன ஒரு உதாரணம். ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைக்கு சர்டிபிகேட் கொடுக்கறது யாரு? டாக்டர். டாக்டர் தான் எக்ஸாமின் பண்ணி the so and so are the parents of the newborn childன்னு ஒரு பர்த் சர்டிஃபிகேட்டை ஆத்தென்டிகேட் பண்ணி வேலிடேட் பண்ணி கொடுக்கறது ஒரு மருத்துவர். ஆண்டவர் பாருங்க, 39 யூதர்களை செலக்ட் பண்ண ஆண்டவர் 40வது ஆத்தரா ஒரு யூதனை செலக்ட் பண்ண முடியாதா? ஆனா இந்த இடத்துல கர்த்தர்
ஒரு டாக்டரை செலக்ட் பண்றாரு. அதுவும் அந்த புஸ்தகத்தினுடைய ஆரம்பம் எவ்வளவு அழகா அவர் எழுதுவார்னு பாருங்க. லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் அவர் எழுதக்கூடிய ஒரு முக்கியமான வசனம், 2வது வசனம் வாசிக்கலாம். 1 அதிகாரம் 2வது வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம். ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்படுத்தப்பட்டார்கள். ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்து அறிந்த நான் எழுதுகிறேன். உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது. பாருங்க எவ்வளவு ஒரு ஆச்சரியமான இது. எல்லா காரியங்களையும் திட்டமாய் கண்டென்ட்டை அவர் கேதர் பண்ணி ஐ விட்னஸை விசாரிச்சு இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை ரொம்ப அழகா எழுதி இருக்கிறவர் டாக்டர் லூக். பாருங்க என்ன ஒரு சர்டிபிகேட் ஆண்டவர் இன்க்ளூட் பண்ணி வச்சிருக்கிறார் பாருங்க. இயேசு கிறிஸ்து ஒரு கன்னி மரியாளினுடைய கர்ப்பத்தில் உருவாகி அவர் பிறந்தார். பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி அவங்க கர்ப்பம் தரித்தாங்க. அதே மாதிரி அந்த ஜெனரேஷன்ஸை ஆடம் வரைக்கும் ரொம்ப அழகா எழுதி இருக்கிறவர் இந்த டாக்டர். அப்ப ஆண்டவர் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஆத்தரை செலக்ட் பண்ணணுவா இருக்கட்டும், ஒரு சம்பவமா இருக்கட்டும், ரொம்ப கேர்ஃபுல்லா ரொம்ப சீரியஸா ஆண்டவர் இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம கடைசி நாட்களில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த காலங்களை குறித்து தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய காலத்தில் இது எல்லாமே மறைக்கப்பட்டதா இருந்தது. ஆண்டவர் சொன்னார், இது எல்லாத்துக்கும் நீ முத்திரை போடுன்னு சொன்னார். கடைசி நாட்களில் எடுத்துக்கொள்ளலாம். தானியேல் 12ஆம் அதிகாரம் நம்ம வாசிக்கும்போது ஆண்டவர் சொல்லக்கூடிய முதல் 4 வசனங்கள் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, கடைசி நாட்களில் மனிதர்களுடைய அறிவு பெருகும் சொல்றார். அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவு பெருகி போகும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சின்ன ஒரு உதாரணம், முதல்ல கார்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணும்போது காரை தயாரித்து காரை ரோட்டில் விடும்பொழுது ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் நடந்துதான். ஏன்னா மக்களுக்கு எப்படி கிராஸ் பண்ணணும்னு தெரியல, வண்டி எப்போ வரும்னு தெரியல, எப்போ நிறுத்தணும்னு தெரியல, இல்லை வந்துட்டு இருக்கிற வண்டியை எப்படி அவங்க சைகை காட்டி அதை நிறுத்தணும்னு தெரியல. இதெல்லாம் இருக்கும்போது ஒரு டிஸ்கஷன் நடந்துதான். ஸோ இப்போது இந்த கார் தயாரிச்சாச்சு, ஆனால் இந்த கார்னால அழிவுகள் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணுறதுக்கு தான் டிராஃபிக் லைட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதை மனுஷன் யூகிச்சு என்ன பண்ணா அதை கொண்டு வந்து. அடுத்தது பெடஸ்ட்ரியன் கிராசிங். சரி, நடந்து போகிறவங்க அவங்க ரோடு தாண்டறதுக்கு அவங்களுக்கு ஒரு ப்ரொவிஷன் நம்ம பண்ணி கொடுக்கணும். ஸோ whenever there was a problem they came up with a solution. ஸோ புதுசாக மனுஷன் யூகிச்சு யோசிச்சு செஞ்சான். சரி, ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்போது அந்த முன்னாடி இருக்கக்கூடிய விண்ட்ஷீல்டை உடச்சிக்கிட்டு போய் எங்கேயாவது விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த காரில் ஏர் பேக் கண்டுபிடிச்சான். இன்னைக்கு என்ன பண்ணா, சரி மனுஷன் இன்னும் சொகுசா போகட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டோ கியர் கொண்டு வந்தான். அதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன பண்ணுறான், இன்னைக்கு டிரைவர்லெஸ் கார்ஸ் அப்படியும் வந்தாச்சு. இன்னைக்கு ரோபோ, இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக இயக்கக்கூடிய அளவுக்கு நவீன விதத்துலையும் இன்னைக்கு இந்த கார்ஸ் எல்லாம் இன்னைக்கு கண்டுபிடிச்சி வந்துட்டாங்க. இதெல்லாம் எப்போ நடந்தது? இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த நூற்றாண்டுல தான் இவ்வளோ பெரிய அறிவு பெருக்கத்தை நம்மளால பார்க்க முடியுது. சரி, இப்போ இந்த தீர்க்க தரிசனங்களுக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது என்னன்னா, கடைசி நாட்கள்ல இந்த இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தேசம் உருவாகும் அப்படிங்கிறத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்னறிவித்தார். அவருக்கு ஏற்கனவே சொன்னது போல கடைசி நாட்கள்ல இந்த தேசம் அழிக்கப்படுங்கிறதையும் இயேசு கிறிஸ்து சொன்னார். அதே சமயத்துல இந்த இஸ்ரவேல் தேசம் மீண்டும் உயிர் பிடிக்கும், மீண்டும் உருவாகும் அப்படிங்கிறத ஆண்டவர் ரொம்ப அழகா தெளிவாய் சொன்னார். அதுல பல ஊமைகள் மூலமாக சொல்லியிருக்கிறார். அந்த ஊமைகளை நான் மறுபடியும் சொல்லலை, ஏன்னா நம்ம அதை ஏற்கனவே நம்ம பல முறை நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் அந்த காரியத்தை மட்டும் நான் ஒரே ஒரு தடவை நான் சொல்கிறேன். ஏன்னா ஆண்டவர் சொன்னார், கடைசி நாட்களில் இந்த எருசலேம் மிதிக்கப்படும், எருசலேம் நொறுக்கப்படும்,
எருசலேம் அழிஞ்சு போகுங்கிறத ஆண்டவர் முன்னறிவித்தார். ஆனா அதை மறுபடியுமாக இந்த தேசம் கட்டப்படும் அப்படிங்கிறதுக்கு மத்தேயு 24 அதிகாரம் 32வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளை எல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவைகளை எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. என் வார்த்தைகளோ ஒளிந்து போவது இல்லை. அப்ப அத்தி மரம்ங்கிறது எதை குறிக்குது? இஸ்ரவேல் தேசத்தை குறிக்குது. ஸோ அந்த தேசம் இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது அப்படின்னு என்ன அர்த்தம்? அத்தி மரம் பட்டு போய் இருந்தது, அதுல உயிர் இல்லாம இருந்தது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அதுல இளங்கிளை அது துளிர் விடுறத நீங்க பார்க்கும்போது வசந்த காலம் வந்துருச்சு. அதே போல ஆண்டவர் வாசல் அருகே வந்துட்டாருங்கிறத அது மூலமா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், May 15 இந்த இஸ்ரேல் தேசம் இந்த நூற்றாண்டுகள்ல தான் உருவாச்சுங்கிறது நமக்கு தெரியும். லூக்கா 21 அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து லூக்கா 21. அன்றியும் அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். அத்திமரத்தையும் மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள். மரம் என்று சொன்னால் தேசம், அத்தி மரம் என்று சொன்னால் அது இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறது. மற்ற மரங்கள் என்று சொன்னால் மற்ற தேசங்களை குறிக்குது. ஆண்டவர் சொல்றாரு, அத்தி மரத்தை மட்டும் இல்ல மற்ற தேசங்களையும் நீ கவனித்து பார். 30வது வசனம், அவைகள் துளிர்க்கிறதை நீங்கள் காணும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிகிறீர்கள். வசந்த காலம் சமீபமாயிற்று. அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் வந்து விட்டது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். மற்ற தேசங்களை பார்க்கும்போது அவைகள் துளிர்கிறதை நீங்க கவனிங்க, மற்ற மரங்கள் துளிர்கிறத கவனிங்க, மற்ற தேசங்கள் துளிர் விடுறத பாருங்க. அப்ப அதே சீசன்ல தான் நம்ம வாழ்கின்ற இந்த இந்திய தேசத்துக்கும் பிரிட்டிஷ் கிட்ட இருந்து விடுதலை கிடைச்சது பாருங்க. இது போல கிட்டத்தட்ட ஏராளமான தேசங்கள் விடுதலை கிடைச்சது. எல்லா தேசத்துக்கும் சுதந்திரம் கிடைச்சது. நமக்கெல்லாம் சுதந்திரம் கிடைச்சது. இஸ்ரவேல்ங்கிற ஒரு தேசம் உருவாச்சு. 2500 வருஷங்களா இல்லாத அந்த தேசம் உருவாச்சு. நம்ம இந்த கானானியர்களை குறித்து படிச்சதுக்கு அப்புறம் இந்த 70வது நூற்றாண்டுல இருந்து என்ன நடந்தது, ஏன்னா 606th செஞ்சுரியில தான் இஸ்லாமியர்கள் உள்ள வந்தாங்க. ஸோ இப்போ நடக்கக்கூடிய இந்த சண்டைகள், இந்த யுத்தங்கள்லாம் பார்க்கும்போது இந்த நில பிரச்சனை தான். இந்த நில பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னா நம்ம இந்த வேதத்துக்கு தான் நம்ம திரும்பி போகணும். ஸோ நம்ம 70வது நூற்றாண்டிலிருந்து என்ன நடந்தது, எப்படி பெயர் மாற்றம் நடந்தது, யார் யார் ஆட்சி செஞ்சாங்க, எப்படி பெயர் மருவி இது போனது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஸோ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, பின் காலத்தில் பல நாடுகள் சுதந்திரம் கிடைக்குமா, பல நாடுகள் விடுதலை ஆகுமா, அந்த சமயத்துல அத்தி மரம் துளிர் விடுங்கிறத ஆண்டவர் சொல்றார். இப்படி இந்த அத்தி மரத்தை குறித்து லூக்கா 13 அதிகாரம், மார்க் 11வது அதிகாரத்துல the re-establishment of Israel is mentioned in the Bible as a parable. ஆண்டவர் ஒரு ரகசியத்தை ஒளித்து வைத்து போனார். இது நிறைவேறுச்சா? இந்த தீர்க்க தரிசனமும் நிறைவேறிச்சு. இயேசு கிறிஸ்து சொன்ன தீர்க்க தரிசனம் ரொம்ப துல்லியமாகவே நிறைவேறினது. இன்னைக்கு நம்ம அடுத்த 3 நம்ம மேலோட்டமா நம்ம பார்க்க போறோம். வாசிக்கலாம். லூக்கா 21 அதிகாரம் 20வது வசனம். இதுதான் அடுத்த தீர்க்க தரிசனம். எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமீபமாயிற்றென்று அறியுங்கள். அப்பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போகவும், எருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே புறப்படவும், நாட்டுப்புறங்களில் இருக்கிறவர்கள் நகரத்தில் பிரவேசியாமல் இருக்கவும் கடவர்கள். எழுதியிருக்கிற யாவும் நிறைவேறும்படி நீதியை சரிக்கட்டும் நாட்கள் அவைகளே. இது நடந்துருச்சா இல்ல நடக்க போகுதா அப்படிங்கறதெல்லாம் நீங்க யோசிச்சீங்கன்னா இது இனி நடக்க போகின்றது. எருசலேமை சுற்றிலும் எருசலேமுக்கு விரோதமா இருக்கக்கூடிய எல்லா தேசங்களும் யுத்தத்துக்கு கூடி வருவாங்க. So they will come against Jerusalem for war.
all the nations will gather together. இன்னைக்கு நடக்கிற இந்த ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலுக்கு நடுக்குள்ள இருக்கக்கூடிய வார் பாருங்க. எருசலேம்னாலே சமாதானம், ஆனா சமாதானத்தை இழந்து இந்த பட்டணம் தவிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா இன்னும் கொஞ்சம், இதெல்லாம் ஒரு ஆரம்பம் தான், ஒரு கையளவு மேகம் தான். ஆனா சீக்கிரத்துல கிடுகிடுன்னு இது அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு இது போய் தான் ஆகும். ஸோ இதை ஆண்டவர் சொன்னாரு. இந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறிச்சான்னு கேட்டிங்கன்னா இன்னும் நிறைவேறல. அடுத்தது சகரியா 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். சகரியா 12:10. நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்ப்பார்கள். ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். இது எப்போ? மேசியாவை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். மேசியாவை புறக்கணித்தாங்க. இயேசு கிறிஸ்து தான் மேசியான்னு சொல்லி அவங்களால ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. இப்ப அவர் வந்து போய் 2000 வருஷம் ஆகியும் இன்னும் மேசியா வரணும்னு சொல்லி காத்திருக்கிறாங்க. ஆனா இந்த வசனத்தின்படி இந்த சம்பவம் நடக்கணும். திஸ் இஸ் a prophecy, this is a future event. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவங்களை குத்துனவர்களும் தன்னை நோக்கி பார்த்து அவர்கள் புலம்புவார்களாம். இப்போ மெசாயா will be revealed to the Jews. இது நடந்துருச்சா? இல்ல. அந்த தேசத்துல கொஞ்சம் ரட்சிக்கப்பட்ட யூதர்கள் இருக்கிறாங்க. ஆனா அந்த தேசம் முழுவதும் இன்னும் ரட்சிக்கப்படல. மேசியாவுக்காக காத்திருக்கிறாங்க. இது நான் சொன்ன 3 தீர்க்க தரிசனங்கள்ல 2வதாக நடக்க வேண்டிய தீர்க்க தரிசனம். அடுத்தது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். யூதா 14:15. யூதா 14:15. ஏனோக்கும் இவர்களை குறித்து, இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தியுள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரிகள் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார். வேதத்துல சில பகுதிகள் ரகசியம் அப்படின்னு எழுதியிருக்கு. இட் இஸ் கால்ட் டு பி a mystery. அதுல சில இம்பார்ட்டன்ட் மிஸ்ட்ரியில ஒரு மிஸ்ட்ரி என்னன்னா the mystery of rapture, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல். சபை எடுத்துக்கொள்ளப்படுறதுன்னா என்ன அர்த்தம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் எடுத்து அவருடைய சபையிலே அங்கமா இருக்கக்கூடியவர்களை இந்த உபத்திரவ காலத்திற்கு முன்பாக என்ன செய்வார்னா இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்வார். அப்போ எடுத்துக்கொண்டு அந்த 2வதாக வரப்போகின்ற பகிரங்க வருகை எல்லாரும் பார்ப்பாங்கன்னு எழுதி இருக்கு இல்லையா? அதுதான் the second coming of the Christ. அப்போ வரும்பொழுது இந்த பரிசுத்தவான்களை கூட்டிக் கொண்டு வருவார். The rapture is nothing but Jesus coming for the church, and the second coming is nothing but Jesus coming with his church. சபையோட வர்றது தான் பகிரங்க 2ஆம் வருகை. இது நடந்துருச்சா? இன்னும் நடக்கல. அப்ப இவர் வரணும்னா என்ன நடக்கணும்? இங்க இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் மேல போயிருக்கணும். அப்படின்னா சபை எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கணும். இந்த 3 இன்சிடென்ட் தாங்க நடக்கணும். அதுல ஒரு பக்கம் யுத்தத்துக்கு ரெடி ஆயாச்சு. இந்த உலகம் ஒவ்வொரு தேசமும் இன்னொரு தேசத்துக்கு விரோதமா யுத்தத்துல தான் இருக்கு. எந்த கண்ட்ரி எடுத்து பாருங்க, சமாதானமா யார் இருக்கிறாங்கன்னே தெரியல. ஒரு சைடுல பார்த்தா ஆர்டிக் ஓஷன்ல இந்த குளோபல் வார்மிங்னால பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய இந்த வைரஸ் மறுபடியும் வெளியே வந்தா திரும்ப ஒரு பேண்டமிக் வரக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்கு. இது எப்படி சயின்டிஸ்ட் அட்ரஸ் பண்ண போறாங்க? மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்காம். அதே சமயத்துல ஒரு சில தேசங்கள் எங்களுக்கு இந்த பட்டணங்கள் வேணும், இதை நாங்க எங்களோட கூட இணைச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி தேசம் இன்னும் அவங்களுடைய பவரை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் இன்னும் அவங்களுடைய எல்லைகளை விரிவுபடுத்துறதுக்கும் அடுத்த தேசங்கள் மேல யுத்தத்துக்கு போயிட்டு தான் இருக்கு. இப்படி பல தேசங்கள் யுத்தங்கள்ல நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்ன கடைசி நாட்களின் அடையாளத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்.
2 தீமோத்தேயுல நம்ம வாசிக்கக்கூடிய கடைசி நாட்களின் அடையாளத்திலையும் இருக்கிறோம், தானியேல் சொன்ன தீர்க்க தரிசனத்திலையும் நம்ம இருக்கிறோம். அப்போது சீக்கிரமாக சம்பவிக்க வேண்டிய காரியங்களில் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, த ராப்சர் ஆஃப் த சர்ச். ஸோ சபை ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஆயத்தப்படணும். இன்றைக்கி இந்த கானானியர்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மட்டும் நான் கொடுத்து இதோடு கூட முடிக்கிறேன். இப்போது 3 விதமான தீர்க்க தரிசனங்கள் இன்னும் நிறைவேறணுங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ இங்கே நடக்கிற எல்லா மெஜாரிட்டி ஆஃப் த சண்டை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் எங்களுக்கு தான் சொந்தம், இந்த இடத்துல எங்களுடைய கோவில் இருந்தது, இந்த இடத்துல அவங்க கட்டினாங்க, அதே தான் இன்னைக்கும் இந்த எருசலேம்லேயும் நடக்குது. ஸோ இது எல்லாத்தையும், இந்த மிஸ்ட்ரியை, இந்த காம்ப்ளெக்சிட்டியை சால்வ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு இடம் என்ன அப்படின்னா பரிசுத்த வேதாகமம் தான். ஸோ இந்த கானானியர்கள் யாரு, இதற்கு முன்பாக இவங்க இருந்தாங்களா? இந்த கானானியர்கள் ஆரம்ப காலத்தில் வல்லரசாக இருந்தாங்க, ஆனால் போக போக இந்த எகிப்தியர்கள் கிட்ட அவங்க டோட்டல் கண்ட்ரோல், டோட்டல் பவர் எகிப்து எடுத்துச்சு. இதெல்லாம் உண்மையா? ஸோ ஒரு சில வசனங்களை மட்டும் நம்ம இந்த கானானியர்கள் யாருங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த கானானியர்கள் யார் அப்படின்னு சொன்னாலே நோவாவினுடைய பசங்களுக்கு நேராக நம்ம போகணும். ஸோ நோவாவுடைய பசங்களில் 3 பசங்க. ஸோ இந்த 3 பசங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த காம், சேம், யாபேத். அப்போது இந்த சந்ததியை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது நம்ம வாசிக்கலாம். ஆதி ஆகம புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 18 வேலையிலிருந்து புறப்பட்ட நோவாவின் குமாரர் சேம், காம், யாபேத் என்பவர்களே. காம் கானானுக்கு தகப்பன். இம்மூவரும் நோவாவின் குமாரர். இவர்களாலே பூமி எங்கும் ஜனங்கள் பரம்பினார்கள். சோ இந்த பூமி முழுவதும் இருக்கக்கூடிய இந்த ஜனங்கள் எல்லாருமே நோவாவினுடைய சந்ததி தான். எல்லாருமே நோவாவினுடைய சந்ததி. நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். இந்த 22வது வசனம் ரொம்ப முக்கியம். கானானுக்கு தகப்பனாகிய காம். அப்ப இந்த கானானியர்கள் யார்? யாருடைய சந்ததியை சேர்ந்தவங்க? காமுனுடைய சந்ததியை சேர்ந்தவங்க. ஸோ இந்த கானான் நோவாவுக்கு என்ன முறை? கானான் பேரன், த கிராண்ட்சன் ஆஃப் நோவா. இப்போ 24வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நோவா திராட்சை ரசத்தில் வெறி தெளிந்து விழித்த போது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான் என்றான். அப்போ இது அந்த நாட்களே இந்த கானானியரை குறித்து கொடுக்கப்பட்ட இந்த ப்ராஃபஸி என்ன அப்படின்னா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனமே ஸ்லேவரி தான். மற்றவங்களை பிரதர்ஸை கம்பேர் பண்ணும்போது இவன் அடிமையாக இருப்பான் அப்படின்னு சொல்லி நோவா இந்த இடத்துல ஒரு சாபம் கொடுக்கிறார். இந்த சாபத்தை வாங்குறது யார் அப்படின்னா காமினுடைய மகன் கானான். ஏன் காமுக்கு இந்த சாபம் போகலை, ஏன் இந்த கானானுக்கு வந்தது அப்படின்னு சொன்னால் பலதரப்பட்ட ஸ்காலர்ஸுடைய ரைட்டிங்ஸ் இருக்குது. இந்த கானான் ஒரு தவறான பாவம் செய்தான், அது நிமித்தம் அதை கண்ட அறிந்த நோவா அவன் சபித்தான். இந்த பாவம் அன்னையோடு நிற்கல, இவங்க சந்ததியாவே இந்த பாவத்துக்காக தான் ஆண்டவருடைய கைகளினால நியாய தீர்ப்பு பெற வேண்டியதா போச்சு. ஸோ கானான் அப்படின்னு சொன்னாலே ஹியூமிலியேட்டட், தாழ்த்தப்பட்டவன், அடிமைக்குள்ளாக தள்ளப்பட்டவன், இந்த ஹம்பிள்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ இந்த கானானியர்கள் இருக்கக்கூடிய இந்த தேசத்தை நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுக்குறாரு. ஸோ கானான் அப்படின்னு சொன்னால் இது ஒரே ஒரு பர்டிகுலர் பீப்புளை மட்டும் சொல்கிறது கிடையாது. நிறைய சின்ன சின்ன ட்ரைபை பற்றி பைபிளில் எழுதியிருக்குது. நிறைய சின்ன சின்ன கூட்டங்கள். இந்த மொத்த கூட்டத்துக்கும் ஒரே காமனாக அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா கானானியர். கானான் தேசத்தை சுதந்திரித்தாங்க. பட் கானான் அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளே என்ன இருக்குது? நிறைய சின்ன 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 ட்ரைப்ஸ் இருக்குது. இவங்க ரொம்ப ஃபேமஸாக இருந்தது இந்த 16வது நூற்றாண்டிலிருந்து 12வது நூற்றாண்டு வரைக்கும் தான். அதற்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அழிஞ்சாங்க, அதற்கப்புறம் மறைஞ்சு போயிட்டாங்க. 1406 BCயில் டோட்டலாக இஸ்ரவேலர்கள் அதற்குள்ளாக அவங்க ஆக்கிரமிச்சாங்க. ஒரே ஒரு
ஆதாரம் மட்டும் நான் காண்பித்து நான் நிறைவு செய்கிறேன். இதெல்லாம் பைபிளில் இருக்குது. ப்ரெசன்டேஷனுக்கு நேராக நம்ம போகலாம். இப்போ நான் பிப்ளிக்கல் நமக்கு எவிடன்ஸ். ஸோ இந்த கானானியர்கள் இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு லெட்டர் ஒன்று கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த லெட்டருக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா த கிங் ஆஃப் மாரி. மாரிங்கிற ஒரு ராஜாவுக்கு எழுதப்பட்ட ஒரு கடிதம். இது வந்து கானானியர்களுடைய அன்னைக்கு இருந்த அந்த ஒரு பகுதி. ஸோ கானனைட் என்ட்ரன்ஸ். ஸோ ஆபிரகாமினுடைய காலத்தில். ஸோ அதில் அந்த லெட்டரில் அந்த மாரி லெட்டர் அது என்ன ஐடென்டிஃபை ஆயிருக்குன்னா ஒரு இல்லை இதுக்கு முன்னாடி இது இருக்கட்டும். ஸோ இப்போ அந்த ஒரு லெட்டரில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் சிட்டி இருக்குது, ஒரு சின்ன பட்டணம் இருக்குது. அந்த பட்டணத்தில் நிறைய திருடர்களும் கானானியர்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த லெட்டரில் அட்ரஸ் பண்ணியிருக்குது. இது எப்போ எழுதப்பட்டுச்சுன்னா 18வது நூற்றாண்டில் இப்படி ஒரு கடிதம். அந்த கடிதம் இந்த 19th செஞ்சுரியில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. 1500வது நூற்றாண்டு 1500 BC இந்த கானான் தேசத்தை குறித்து மறுபடியும் ஒரு நோட்டபிள் இன்ஃபர்மேஷன். இது எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா இந்த ஸ்டாச்சு ஆஃப் இட்ரிமி. ஸோ இவர் யார் அப்படின்னா இவர் ஒரு ராஜா. இன்னைக்கு இருக்கக்கூடிய அலெப்போ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பட்டணத்தில் ஒரு காலகட்டத்தில் என்ன செஞ்சிருக்கிறாரு, அவர் கானான் தேசத்துக்குள்ளே அவர் உயிர் தப்பி அங்கேருந்து தப்பிச்சு போனவர். அங்கே போய் தனக்குன்னு நிறையா ஒரு சப்போர்ட் ஆட்களை சேர்த்துக்கிட்டு அங்கே அவர் ராஜாவாக இருந்தார். இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் டே டர்க்கி. ஸோ இவர் அன்னைக்கு அந்த கானான் தேசத்துக்குள்ளே இருந்தார். இந்த கடிதங்கள் இதெல்லாமே இன்னைக்கு கானான் தேசம்னு ஒரு தேசம் இருந்தது, அப்படிப்பட்ட மக்கள் இருந்தாங்கங்கிறதுக்கு தொடர்ந்து இதெல்லாம் ஒரு பெரிய பெரிய ஆதாரம். ஏன் ஆண்டவர் வந்து ஆரம்ப காலத்தில் இவங்களை முழுவதுமாக அழிக்கலைங்கிறதுக்கு ஒரு வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 16வது தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள். ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். இன்னும் இந்த எமோரியர்களுடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை. So God was waiting. அவங்களுடைய முழு அந்த பாவங்களும் அந்த நியாய தீர்ப்பை தொடுற வரைக்கும் ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இந்த ஜனங்கள் என்ன அருவருப்பான பாவங்கள் செய்தாங்க, ஏன் காட் இவ்வளோ காலம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த மக்கள் எல்லாமே இந்த கேனன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காமன் டேர்ம்குள்ளே தான் வராங்க. ஸோ யாரெல்லாம் இந்த 7 விதமான முக்கியமான ட்ரைப்ஸ் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். பட் இந்த கானான் தேசத்தை குறித்தும் இந்த கானானியர்களை குறித்தும் நமக்கு ஒரு தெளிவான ஒரு புரிதல் இருந்தால் இந்த தேசம் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறது நீங்களே அதை நிர்ணயிக்க முடியும். தொடர்ந்து இஸ்ரவேல் தேசத்தினுடைய வரலாறு பக்கங்களை அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். இப்பொழுதும் நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபித்து நம்ம நிறைவு செய்யலாம். இந்த கடைசி நாட்களிலே கடைசி காலங்களில் நம்ம இருக்கிறோம். பல மக்கள், பல இன மக்கள் இஸ்ரவேலர்கள் வாழும் பொழுது ஏராளமான மக்கள் இருந்தாங்க. ஆனால் எல்லாரும் அழிஞ்சு போயிட்டாங்க. So they all disappeared over the period of time. ஆனால் இந்த இஸ்ரவேலர்கள் மறுபடியும் துளிர்த்து வருவார்கள்னு எழுதினது போல மறுபடியும் இந்த கடைசி காலகட்டங்களிலே துளிர்த்து எழும்பி ஒரு வல்லரசான தேசமாக எழும்பி நிற்கிறாங்க. பார்த்த இந்த 3 தீர்க்க தரிசனங்கள்ல நிறைவேற வேண்டிய தீர்க்க தரிசனங்களுக்குள்ளாக மறைக்கப்பட்டிருப்பது சபை எடுத்துக்கொள்ளப்படுவது. சபையின் காலம் நிறைவேறும் வரைக்கும் தான் புறஜாதியார்களால எருசலேம் மிதிக்கப்படும். ஸோ புறஜாதியாருடைய காலம் நிறைவேற காலம் வரும்பொழுது கர்த்தர் நியாய தீர்ப்பைக்கு தேவன் கொண்டு வருவார். நம்ம எல்லாம் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். நம்ம இந்த காலகட்டத்துக்கு ஆண்டவருக்கு ஒரு பிரயோஜனமான ஒரு பாத்திரமா நம்ம இருக்கணும். நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்க சொல்ல வேண்டியது ஒண்ணுதான், லார்ட் ஐ ஆம் சஃபிஷியன்ட் டு கான்குவர் த லேண்ட் ஆஃப் இந்தியா. ஆண்டவரே நான் ஒருத்தி போதும், நான் ஒருத்தன் போதும், நான் ஒருத்தர் போதும். அந்த கான்ஃபிடென்ஸ்குள்ளே நம்ம வரணும். இந்த கடைசி நாட்களில் பரலோக ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க அவருடைய வேலையை செய்ய நம்ம ஆயத்தமாக வரலாம். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே, ஏராளமான நிறைவேறிய தீர்க்க தரிசனங்களை பார்த்தோம்.
நிறைவேற வேண்டிய முக்கியமான சில தீர்க்க தரிசனங்களையும் நாங்கள் கற்றுக்கொண்டோம். நாட்கள் சமீபமாக இருக்கிறது, இனி காலம் செல்லாது, ஆண்டவரே நீர் வாசல் அருகே வந்து விட்டீர் என்று பல 100 வருடங்களுக்கு முன்பாகவே எழுதப்பட்டதே இன்றைக்கு அதை காட்டிலும் நாங்கள் நெருங்கி நாங்கள் நிற்கிறோம். ஆண்டவர் தாமே எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களை பலப்படுத்துவீராக. உம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் இந்த உலகம் முழுவதும் எங்கும் பரவி செல்லட்டும். ஆண்டவரே அதற்கு எங்களை பயன்படுத்துவீராக. இந்த நாளிலும் இந்த செஷன்ல இணைந்த வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உம்முடைய ராஜ்யத்திற்கு பிரயோஜனமான பாத்திரங்களாக தேவன் வைப்பீராக. ஆண்டவரே தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க. இந்த கானானியர்களை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே எங்களுக்கு அந்த ஞானத்தையும் புரிதலையும் கர்த்தர் தருவீராக. இன்னும் இந்த ரகசியங்களை எங்களுக்கு சொல்லி தருவீராக. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா. வருகிற வெள்ளிக்கிழமை இரவு நமக்கு முழு இரவு ஜெபம் உண்டு. நம்ம தேசத்திற்காக நம்ம ஜெபிக்கணும், நம்ம உலக சமாதானத்திற்காக நம்ம ஜெபிக்கணும், ரட்சிப்புக்காக நம்ம ஜெபிக்கணும், சபைக்காக நம்ம ஜெபிக்கணும். கண்டிப்பா நீங்க வாங்க, மற்றவங்களுக்கு சொல்லுங்க. இந்த வருகிற வாரம் 26ஆம் தேதி இரவு நமக்கு முழு இரவு ஜெபம் உண்டு. மறுபடியும் உங்களை அடுத்த வாரம் பொற்கலசம் வேத வகுப்புல நான் உங்களை சந்திக்கிறேன். Wishing you all a very happy good night and a blessed week ahead. God நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.